அதாவது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் வயநாடு உட்பட்ட மேம்பாடி அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து முண்டகையில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவின் காரணமாக தமிழகம் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த 6 நபர்கள் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்கின்ற நபர் நம்மளுடைய இருக்கிறார். அவரிடம் சில தகவல் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் எந்த ஊர், இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க சார்? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஆனால் எங்கள் ஊர் நாமக்கல் சைடு தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். என்னுடைய இதெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. அதனால் என்னுடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டார்கள். இந்த மலைச்சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம நாமக்கல்லை சேர்ந்த எத்தனை மக்கள், அவங்க உறவினர்கள் எத்தனை பேர் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருப்பாங்க? இப்போ என்னுடைய உறவினர்கள் 6 பேர் போயிட்டாங்க. என்ன தெரியாமல் எத்தனை பேர் தெரிவிக்காமல் ஒரு 10-25 குடும்பம் இங்கே இருக்குது. இப்போ இது எப்படி அவங்க அடிச்சுட்டு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், எங்கள் அக்கா அந்த இடத்துல தான் இருந்தாங்கங்கிறது தெரியும். ஆனால் காலையில் அந்த டைம்லேயே நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். எங்கள் அக்கா ஃபோன் ஒன்றும் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா போயிட்டாங்க. இதில் வந்து அவங்களுடைய அக்கா மட்டுமா இல்லை அவங்களுடைய உறவினர்கள் எத்தனை பேர் போயிருப்பாங்க? இந்த நிலச்சரிவு எப்படி பார்த்தீங்க? எவ்வளோ சத்தங்கள், எது மாதிரியான அதிர்ச்சியெல்லாம் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு? இது நைட்டு 2 மணிக்கு தான் நடந்தது. 1 மணிக்கு ஆதியம் வெள்ளம் வந்தது, 2வது ஒரு விபத்து நடந்தது, 3வது ஒரு விபத்து, 4 விபத்து நடந்தது. இது மாதிரி டைம் ஒவ்வொரு மணி நேரம் விட்டு நடந்தது. பெரிய விபத்து நடந்தது. இப்போ இதில் வந்து உங்கள் உறவினர்கள் யார் யார் எந்த தண்ணியில் அடிச்சுட்டு போனாங்க? அவங்க பேர் என்ன தெரியும்? தெரியும். சரசா, தாசன், அவருடைய மகன் வினீது, அவருடைய மனைவி கௌசல்யாவோட பிள்ளை, அப்புறம் கௌசல்யாங்கிற சின்ன பிள்ளை. இதில் வந்து இந்த நீங்கள் சொன்ன 6 நபர்களுமே நம்ம நாமக்கல் மாவட்ட பகுதி, வேலக்கவுண்டம்பட்டி அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான். இது அவங்க பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே தான். ஆனால் ஊரில் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் நாமக்கல் சைடு இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து அவங்க 6 பேர் அடிச்சுட்டு போனோம்னு சொன்னாங்கல்ல, அவங்க உடல்களெல்லாம் எடுத்தாச்சா? 3 பேரை கிடச்சி, இன்னும் 3 பேரை கிடைக்கிறதுக்கு வேண்டி இருக்குது. எடுத்துட்டு இருக்காங்க. 3 பேர் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல? அப்ராக்சிமேட்டாக எத்தனை பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் ஒரு 20 குடும்பம் இருக்குது. 20 குடும்பங்கள். இந்த 20 குடும்பங்களே இந்த பாதுகாப்பு முகாமில் தங்க வச்சுட்டாங்களா, இல்லை இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க? பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் அங்கே எங்கெல்லாம் ஆஸ்பத்திரியிலலாம் போட்டுக்கிறாங்க. இதில் வந்து யாரோ நம்ம மாவட்டத்திலேருந்து யாரோ உங்களுக்கு ஏதோ தொடர்பு இது கொண்டாங்களா? உங்கள் உறவினர்கள் யாராவது கால் பண்ணி இது பேசுனாங்களா? என்ன நடந்திருக்குதுன்னு? இது எங்கள் அண்ணன் பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் இங்கே சேஃப்டியாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு பையன் அவரும் பேசியிருக்காங்க. கொஞ்சம் தெரிஞ்சவங்கெல்லாம் சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதில் சத்தம் எப்படி சார் வந்து? நைட் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. நைட்டு இல்லை, இந்த ஃபஸ்ட்டு விபத்து வரும்போது எந்திரிச்சிட்டோம். 2வது விபத்து வரும்போது தான் பெரிய விபத்தாக பூகம்பம் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு வந்தது. உங்கள் பேர் சார்? பாலசுப்ரமணியம். அதாவது தமிழகம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் அந்த நபர் சொல்கின்ற தகவல், நாமக்கல் மாவட்டம் வேலக்கவுண்டம்பட்டி பகுதியை சார்ந்தவர்கள் ஒரு குடும்பமே இந்த முண்டகை பகுதியில் இருந்திருந்தாங்க. அன்னைக்கு இரவு வந்து நடைபெற்ற அந்த மண் சரிவின் காரணமாக ஒரு குடும்பத்தை சார்ந்த 6 நபர்களுமே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அதில் வந்து 3 நபர்களுடைய உடல் என்பது மீட்கப்பட்டது. இன்னும் அந்த குடும்பத்தை சார்ந்த தமிழனுடைய 3 உடல்கள் தற்போது வரை தேடப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.